ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக இப்போ 20 பேர் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க குரூப் 2 மெயின்ஸில். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி மொத்தம் 56 பேர் வந்து கிளியர் பண்ணி 40 பேர் ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அந்த 40 பேரில் வந்து இப்போ 20 பேர் வந்து குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த 40 பேர் ஆடியோ ஃபீட்பேக் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ வந்து 1 lakh கேஷ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலிங் போவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து கிளியர் பண்ணுறவங்களுக்கு போஸ்டிங் வாங்குறவங்களுக்கு குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 2 சரி, அது வந்து நம்ம 1 lakh கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதேமாரி குரூப் 1க்கு இதேமாரி இப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணுறவங்களுக்கு நம்ம திரும்ப 1 lakh கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஓகே, இது சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி மாற்றணும். இது வந்து நம்ம ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஐடியாலஜி கொடுங்க. அப்போ உங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருங்க அகேன்ஸ்டாக பேசுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த தமிழோட இங்கிலீஷ் மீடியம் 2 தான் மேஜராக நம்ம பேசுவோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ஈக்குவல் காம்படிஷன் தான் இருக்கும். ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தா சீக்கிரம் பாஸ் ஆகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் டஃப் ஆகணும். ரைட்டுங்களா? ஜென்ரல் தமிழ் எந்த அளவுக்கு டஃபாக கொடுக்குங்க, அதே அளவுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் டஃபாக கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் இருக்கும்போது டஃபாக இருந்ததே இல்லை. ஓகேங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் டஃப் கிடையாது. ஓகேவா? ஆனால் என்ன பிரச்சனைனா ஓல்டு புக்காக நியூ புக்கான்னு சேர்த்து எல்லோரும் நீங்கள் அதே மாதிரி தான் படிக்கிறீங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் அதே மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறப்ப அந்த கிராமர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழ் எப்போதுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப பழமையானது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்க. அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுது, அவ்வளோதான். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்மெட்டு போட்டாலே கிராமர் முடிச்சிடலாம். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. அதனால தான் இன்னொரு தமிழ் வந்து இவ்வளோ பழமையாக இருக்குது, எல்லாராலையும் வந்து பேசுகிறது. தமிழ் அவ்வளோ வேல்யூ புரியுதுங்களா? தமிழ் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறது ஈஸி இல்லை, ஆனால் கற்றுக்கிட்டால் நல்லது தான். யார் தமிழ் கற்றுக்காமல் இல்லை, ஒரு காம்படிஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் தமிழ் பேப்பர் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் வைக்கிறது நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டின்னு எக்ஸ்ட்ரா பேப்பர் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதேமாரி குரூப் 2A இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா குரூப் 2க்கான ப்ராசஸ் இன்னும் முடிக்கல. ஸோ தயவுசெஞ்சு குரூப் 2க்கான ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்த வேலை முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எதுக்குடான்னு இருப்பாங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் ஏஜ் லிமிட் இருக்கான்னு பாருங்கள். ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரூப் 1 படிங்க. அப்படி இல்லைன்னா தயவுசெய்து திரும்ப குரூப் 2 படிங்க. ஃபுல் எஃபர்ட் போடுங்க. இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் ஃபெயில் எடுப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. ஓகேங்களா? ஃபெயில் ஆனாலும் நான் விடலை, எல்லோரும் திரும்ப படிக்க சொல்லியிருக்கேன். குரூப் 1 வேணால் குரூப் 1 படிக்க சொல்லிட்டு குரூப் 2 படிக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கான பேட்சஸ் வந்து கவர் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு. இப்போ அதுமாரி பாஸ் ஆனவங்க வெயிட் பண்ணிருக்காங்க, வேறு வழி இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் எக்ஸாமுக்கு திரும்ப இருக்குது குரூப் 1க்கு கூட டார்கெட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, கேட்கக்கூடாதுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் சொன்ன டைமில் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வரும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல. நம்ம படித்தா தான் எதாக இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாமில் கூட நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதான் டார்கெட். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. அப்போ சிறுதுளி பெருளோன்றது நம்ம படிக்கிறதுலாம் நினைக்கும். ஓகேங்களா? நம்ம பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கல்வியாக 135 days பேட்ச் இருக்குது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக 150 days இல்லை 180 days முடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஸோ குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா 300 days பேட்ச் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 days கண்டென்ட் தான் அது நீங்கள் 200 days முடிக்கிறது கரெக்டாக இருக்கும். குரூப் 4 பேட்ச் 120 days பேட்ச் இருக்குது. அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னடா எல்லா விடையும் ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி பேசுகிற, குரூப் 2 பற்றி பேசுகிறேன்னாக்க வேறு வழியில் பேசி தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம கண்டென்ட்டும் பேசணும், அதே சமயம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்களா, ஸோ அவங்களுக்காக பேசணும் தான் இந்த தமிழ் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ யாருக்காச்சும் டிஸ்டர்பன்ஸ் வேணும் மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபியூச்சர் ஜென்ரேஷன், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்காக நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? எல்லாருக்குமே யூஸ் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் இறங்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இறங்கி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகேங்க? கொஞ்சம் கருணை காட்டுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.